நீதிமன்றம் தெளிவா சொல்லிட்டாங்க. அரசியலமைப்பு சாசன சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. நாங்க மசோதாக்கள்ல தலையிட முடியாது. ஓகே. சட்டமாக இயற்றப்பட்டால் நாங்க தலையிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 பாயிண்ட் ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லிட்டாங்க. சரி. அதாவது கவர்னர் வேந்தராக இருக்கக்கூடாது. முதலமைச்சர் நான் வேந்தராக இருக்க வேண்டும். தனக்கு வேண்டிய தனக்கு சாதகமான பல தீர்மானங்களை மசோதாக்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் சார்ந்தவர்களுக்கும் வருமானம் பெற வேண்டும். அதை வைத்து வாக்கு வங்கி அரசை உருவாக்கி இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும். அதற்காக எப்படியெல்லாம் சட்டத்தை அவமதிக்க முடியுமோ, எப்படியெல்லாம் சட்டத்தை மாற்ற முடியுமோ, எப்படியெல்லாம் காலதாமதப்படுத்த முடியுமோ, இது கனிம வள கொள்ளையிலிருந்து டாஸ்மாக் விவகாரத்திலிருந்து நீங்க 5000 கோடிக்கு கனிம வள கொள்ளை அடிக்கப்பட்டது. அதிகாரிகளை உயர்நீதிமன்றம் அழைத்தது. அழைக்கக்கூடாத அதிகாரிகளை என்று உடனே உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறது தமிழக அரசு. சரி. இதெல்லாம் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சட்டம் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிற அரசாக திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்பதை நான் முதல்ல இங்க பதிவு செய்யறேன். அந்த தீர்ப்பு தான் 75 ஆண்டு காலம் ஆட்சியில் பங்கெடுத்திருக்கின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டே நல்ல திட்டங்களை நீர்த்து போக செய்வதற்காக, நல்ல மசோதாக்களை நீர்த்து போக செய்வதற்காக, தங்களுடைய குடும்ப நன்மைக்காக